கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போமா சேர்ந்து? கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப பொறுமை வேணும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமாக காணப்படுகிறது. விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்க எண்ணின தேவன் எப்படி சொல்லியிருக்கிறது? வேதம் முன்னாக கண்டு. பொதுவாக தேவனுடைய வேதம் மனுஷர்களை முன்னாக காணும். இனி நடக்கப் போகிறவைகளை முன்னாகவே பார்க்கக்கூடியது தான் வேதம். இதே போல் உங்கள் வாழ்க்கையிலே, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையிலே 5 வருடம், 10 வருஷம், 50 வருடம், நீங்கள் எவ்வளோ காலம் பூமியிலே வாழ்கிற அத்தனை வருடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை வேதம்தான். வேதம்தான் உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கும். உங்களுடைய காலங்களிலே வரக்கூடிய தீங்குகள், ஆபத்துகளை அது பார்க்கும், வியாதிகளை பார்க்கும். வேதம் உங்களை காப்பாற்றும், அந்தந்த நேரத்திலே காப்பாற்றும். அந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்பு வேதம் உங்களை வேறு திசையிலே அழைத்து கொண்டு உங்களை காப்பாற்றும். வேதம் ஆபிரகாமை முன்னாக கண்டது. அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவன் சந்ததி எப்படி இருக்கும், அவன் ஈசாக்கு எப்படி வருவான், அவனுக்கு என்ன நடக்கும், ஈசாக்குடைய சந்ததி எப்படி இருக்கும் என்று வேதம் அவன் முன்னாக கண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இதில் முக்கியமாய் பார்க்க வேண்டியது உனக்கு உள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தை. ஆபிரகாமுக்கு உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ன மாற்றி சொன்னால், பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆபிரகாமுக்கு உள்ளே தான் கொண்டு தேவன் வைத்தார். அவன் தேவனை விசுவாசித்ததனாலே அவனுக்குள்ள கொண்டு சகல ஜாதிகளுடைய ஆசீர்வாதத்தை வைத்தார். நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீர்களானால் உங்களை சுற்றி இருக்கும் எல்லா சகல ஜாதிகளுடைய ஆசீர்வாதத்தை, பல 100 பல 1000 ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து வைப்பார். விசுவாசத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. நாங்கள்லாம் பெரிய தவம் ஒன்றும் புரியவில்லை. இயேசுவை விசுவாசித்தோம், அவருடைய அன்பை விசுவாசித்தோம். அந்த விசுவாசம் எங்களுடைய எதிர்காலத்தை முன்னாக கண்டது. அதுவும் அல்லாமல் எங்களுக்கு உள்ளே எல்லா ஆசீர்வாதமான காரியத்தை உள்ளே வைத்தார். புறஜாதிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை உள்ளே வைத்திருக்கிறார். உள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் தான் வெளியே வந்து பல சபைகளை உருவாக்கியது. உள்ளே இருந்த ஆசீர்வாதம் தான் வெளியே வந்து அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உள்ளே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேணும். இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் இந்த வசனத்தில் தான் இருக்கிறது. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஆதாமுக்கு மனைவியை ஏவாளை அவனுக்கு உள்ளே இருந்து தான் எடுத்தார். இந்த ஆசீர்வாதம் உள்ளே இருந்து தான் வரும். உங்களுக்கு உள்ள பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா பரிசுத்தமான ஒரு ஏவாள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உள்ள பக்தி இருந்ததுன்னா பக்தியான மனைவி கிடைக்கும், அல்லது கணவன் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள நீங்கள் டபுள் மைண்டடா அல்லது தேவனுக்கு விரோதமான சந்தேகங்கள் ஊசலாடி கொண்டு இருந்தால் உங்கள் லைஃப் தடுமாறலாம். உங்களுக்கு உள்ளே இருந்து தான் மனைவி எடுக்கிறார், உங்களுக்கு உள்ளே இருந்து தான் ஆசீர்வாதங்களை எடுக்கிறார். உங்களுக்கு உள்ளே இருந்தார். இப்போ எனக்கு உள்ளே இருந்து தான் இந்த சபைகளெல்லாம் எடுத்தார், மிஷினரிகளெல்லாம் எடுத்தார். எல்லாம் உள்ளே இருக்கிறத வைத்து தான். உனக்கு உள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பது பெரிதாக என்ன வேண்டும் அந்த வசனத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் தீர்க்கதரிசி எசேக்கியேலை கர்த்தர் பரிசுத்தாவினால் நிரப்பினார். நிரப்பி அவனை கொண்டு போனது எங்கே என்பதை எசேக்கியேலின் புஸ்தகத்திலே நீங்கள் 43ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. பார்த்தீர்களா? தீர்க்கதரிசி எசேக்கியேலை கர்த்தருடைய ஆவி எடுத்து, ஆவியானவர் எடுக்கக்கூடிய அளவுக்கு எசேக்கியேல் அர்ப்பணிப்பு உள்ளவனாயிருந்தான். எசேக்கியேலை எடுத்து பல இடங்களில் கொண்டு போனார். அவர் அதை விரும்புகிறார். உங்களை எடுத்து பல அனுபவங்களுக்குள் கொண்டு போக தேவன் விரும்புகிறார். நீங்கள் எவ்வளவு உங்களை கொடுக்கிறீர்களோ அவ்வளவுதான் அவரால் எடுக்க முடியும். அதனால தான் என் சித்தம் அல்ல உன் சித்தம் என்று நாம் சொல்லுவது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவன் எடுத்து ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு வந்து விட்டார். உள் பிரகாரம் தான் அங்கே முக்கியம். வெளிப்பிரகாரம் உண்டு.
உட்பிரகாரமும் உண்டு. இயேசு கிறிஸ்து யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது, நானே நல்ல மேய்ப்பன், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், என்னை பின்பற்றுகிறவன் உள்ளும் புறமும். அப்போ உள்ளேயும் சரியா இருப்பான், வெளியேயும் சரியா இருப்பான். ஆவியானவர் விசுவாசிகளை உட்பிரகாரத்திலே கொண்டு போக வேண்டும். அதுதான் இன்றைக்கு முக்கியமாய் காண வேண்டியது. அதே வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆவியானவர் எசேக்கியேலை உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டார். ஆலயம் மகிமையால் நிறைந்தது. அந்த உள்ள எப்படி இருக்குதோ அதை வச்சுதான் மகிமை ஆலயத்தை நிரப்போம். நம்ம காட்டுற ஷோ மகிமையை கொண்டு வராது. இனி தமிழ்நாட்டில் எல்லாரும் ஷோ பண்ணுறாங்க, ஜனங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிடணும், விசுவாசிகளை நல்லா வைத்துக்கொள்ளணும், அவங்கள சோர்ந்து போக விடாமல் சந்தோஷமாக அலர்ட்டாக உற்சாகமாக வைக்கணும் என்ற ஒரு முயற்சி எடுப்பாங்க. எப்பமாவது அப்படி எடுக்கலாம், ஆனால் மனுஷனுடைய உற்சாகத்திலே நம்ம வாழக்கூடாது. ஆனால் எல்லாம் வெளியே அவங்க செய்கிறது, கையை தட்டுறதெல்லாம் நிறைய இடங்களில் ஷோ மாதிரி ஆகிப்போச்சு. கை தட்டுறது உள்ளே இருந்து வரல. அவங்க சும்மா அவர் சொன்னாருன்னு கை தட்டுவாங்க, இவர் சொன்னாருன்னு கை தட்டுவாங்க. அது கேட்டபடி பிரசங்கிமார்கள் சொல்லுவாங்க, எல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம் அப்படிம்பாங்க. அந்த பிரசங்கியார் பார்க்கறதுக்காக நம்ம கை தட்டுறதுக்கு தான் பண்ணுவோமே தவிர, நாம் பிரசங்கியாருக்கு ஒரு ஷோவை காட்டுவோம், பிரசங்கியார் நமக்கு ஒரு ஷோவை காட்டுவாருன்னா உட்பிரகாரத்துக்கு நம்ம யாரும் போகலைன்னு அர்த்தம். ஆவியானவர் இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே நம்மை உட்பிரகாரத்தில் கொண்டு போக வேண்டும் என்பது எவ்வளவு அத்தியாவசியம். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னா உங்களுக்கு உள்ளே இருந்தால் அவர் ஆசீர்வாதத்தை எடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாலும் அவர் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வராருன்னே வைங்க, அதை கொண்டாந்து உங்கள் தலை மேலே வைக்க மாட்டார், உங்கள் கை மேலே வைக்க மாட்டார், உங்கள் உள்ளுக்கு கொண்டு வைப்பார். அவர் ஒரு விளக்கை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்து உள்ளே வைத்த மாதிரி தான் ஆகும். உள்ளுக்கு விளக்கு எரியணும். சரி, நம்முடைய கோட்டை சபைன்னு சொல்கிறோம். சபை எங்கே இருக்குது? ரஹமத்து நகரில் இல்லை, எனக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லணும். அதுதான் விசுவாசிக்கு அழகு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்கே இருக்குது? எனக்கு உள்ளே இருக்குது. எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்? அது ஒரு தாகம், அது ஒரு தேடுதல். உள்ளத்தின் நிறைவில் தான் அங்கே வாய் பேசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையை குறித்து 4 பேருக்கு சொல்லுங்கன்னா நாங்கள் சொன்னால் நீங்கள் செய்ய முடியாது. உள்ளுக்கு இந்த சபை இருக்குன்னு வைங்க, அப்போ நீங்கள் 4 பேருக்கு சொல்லுவீங்க. உள்ளதை தான் சொல்லுவீங்க, உங்கள் அறிவை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, எசேக்கியேல் 37 அதனுடைய 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்கு உள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். பார்த்தீங்களா, ஆவியை எங்கே வைப்பார்? உள்ள வைப்பார். உங்கள் கை மேலே. சில பேர் ஜபிக்கும் போது கையை அசைப்பாங்க, அது எப்பமாவது ஓகே, தலையை அசைப்பாங்க. இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. உள்ளுக்கு வர்ற அபிஷேகம் தான் நிரந்தரமானது. என் ஆவியை உனக்கு மேலே வைப்பேன் அல்ல, உன் கையில் வைப்பேன் அல்ல, அந்த ஆவியை உனக்கு உள்ளே வைப்பேன். உள்ளே வச்சாதான் பாக்கியம். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அப்படி அந்நிய பாஷை சிலருக்கு வரமாட்டாது. சிலர் பேசின அந்நிய பாஷையே பேசிகிட்டு இருப்பாங்க, 10 வருஷம் கழிச்சும் அதே, அதில் மாற்றமே இல்லை, அப்படி இருப்பாங்க. உள்ளுக்கு நெருப்பு எரியணும், அப்போ தான் வெளியே அந்நிய பாஷை வரும். அக்கினி அபிஷேகம் உள்ளுக்கு. சபை உள்ளுக்கு இருக்கணும். சபைக்கு போக நேரம், சபைக்கு போகிறதுக்கு இடைஞ்சல் எங்கேயோ வந்துட்டுது, யாரோ அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, வீட்டில் வந்துட்டாங்க விருந்தாளிகள்னோடனே ஐயோ உங்கள் உள்ளம் பதறணும். ஐயோ சபையில் இவங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது, எதுவுமே இவங்க வந்துட்டாங்களே ஞாயிற்றுக்கிழமைன்னு பதற. நீங்கள் இருங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரணும், ஓடணும். ஏன்னா சபை உங்களுக்கு உள்ளே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கலாத்தியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு நான் அறிவிப்பதற்கு அவர் எனக்கு சொன்னபோது, அவரை எனக்கு உள் வெளிப்படுத்த சித்தமாக இருந்த போது நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அப்போஸ்தலரிடத்துல கூட நான் போகலை. எனக்கு உள்ளுக்கு இயேசுதான் தெய்வம், இயேசுதான் ரட்சகர், இயேசுவை பிடித்து கொண்டாதான் நம்ம பிளெஸ்ஸிங்னு சொல்லி உள்ளுக்கு அவருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது பாருங்க. உள்ளான வெளிப்பாடு, உள் வெளிப்பாடு கிடைத்த உடனே மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணலை, மனைவிட்ட கேட்கல, பிள்ளைகளே நான் இயேசுவை பின்பற்றலாமா, ஞானசம் எடுக்கலாமான்னு கேட்குறதே தப்பு. உள்ளுக்கு வெளிப்பாடு வந்தால் உடனே இயேசுவை பின்பற்றணும். அதனால தான் பேதுரு தகப்பன்ட்ட கூட பேசலை.
படகை விட்டான், வலையை விட்டான், தகப்பன் வீட்டை விட்டான். ஒருத்தன் தான் அப்படி வந்து கேட்டான், நான் முன்பு என் தகப்பனார் அடக்கம் பண்ணிட்டு வாரேன்னு சொன்னான். மரித்தோர் அடக்கம் பண்ண நீ என்ன ஏன் மனசு அங்கே வைக்கிற, இது எங்க இருக்கணும் என்று என்னை பின்பற்றி வரனா அப்படி வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படி சொன்னார். பின்னும் இயேசு சொன்னார், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக்குறீங்க, வெளிப்புறம் நல்லா இருக்கு, பளபளன்னு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கு, உள்ளுக்கு தப்பா இருக்கு, உள்ளுக்கு சரியில்லை என்று சொல்லும்போது அவர் சொல்றார், பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ண வேண்டும். அப்போ பாத்திரத்தின் உட்புறத்தை விட்டாங்க, எல்லாம் வெளிப்புறம்தான். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாப்புல எல்லாம் சரியாயிராது. இதைத்தான் ஆதியிலே பரியாசக்காரர்கள் நம்மளை பார்த்து திட்டினது. இந்த அறகுறையானவங்க, பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நம்பாதவங்க, பெந்தேகோஸ்தே சபைகளை அந்த திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்கன்னா, நீ வெள்ளை உடுத்தினா போதுமா, நீ உள்ள சரியில்லையே, நீ சண்டை போடுறியே, உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு, நீ கடன் வாங்குறியே, நாங்கள் கலர் ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருப்போமேன்னு பெந்தேகோஸ்தே சபைகளை கிண்டல் பண்ணி அடி வாங்கினாங்க. அல்லேலூயா. முள்ளில் நாம் சிக்காதபடி வேதம் தான் நம்மை காக்க வேண்டும். நமக்கு உள்ளே இருந்து தான் ஆசீர்வாதம் புறப்பட வேண்டும். நம்முடைய உள்ளும் புறமும் இயேசு கிறிஸ்துவனா புறம்பான கிறிஸ்துவ இல்லை. கையில் பைபிள் இருக்குது, நான் கோயிலுக்கு போகிறேங்க, ஞாயிற்றுக்கிழமை மற்றோட சரிங்கிறவங்கெல்லாம் கைவிடப்பட்டு போவார்கள். உள்ளுக்கு அந்த இயேசுவினுடைய ரட்சிப்பின் தீவட்டி எரியணும். அது அணையாத தீவட்டி. அது எப்படி சிலர் பின்வாங்கி போகிறாங்கன்னு எனக்கு விளங்காத விஷயம். உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் எப்படி பின்வாங்கி போவான்? பின்வாங்கிறதுக்கு என்ன இருக்கு அவனுக்கு? இருக்கிறதுலே ரட்சிப்பின் பெரிய விஷயத்தை பெற்றவன் அற்பமாக ஒரு 4 காசுக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு மாப்பிள்ளைக்கும் பின்வாங்கி போகிறான்னா என்னால் அதை விளங்கி கொள்ள முடியாத விஷயம். ஏன்னா அது அவ்வளவு முக்கியமானது. ரட்சிப்புங்கிறது தீவெட்டி உள்ளின் ஆழத்தில் எரிகிறது. எனக்கு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வர வர ஜெகஜோதியாக பிரகாசித்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால தான் கிரவுண்டில் சுவிசேஷ கூட்டத்தை நடத்துங்க, எல்லாரும் சுவிசேஷம் கேட்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. சாலமோன் அந்த ஆலயத்தை உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் பசும் பொன் தகட்டால் மூடினான். வெளிப்புறத்தை மட்டும் இல்லை, உட்புறத்தையும் பசும் பொன் தகட்டால் மூடினான். நாம் தான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய உட்புறம் பசும் பொன் தகட்டால் சொன்னால் பரலோகத்தால் மூடப்பட வேண்டும். பரலோகம் எங்கே இருக்கு? உள்ளுக்கு தான். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் இங்கென்றும் அங்கென்றும் சொல்லாது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதேன்னு ஏன் சொன்னார்? தேவராஜ்யத்தை பரலோகத்தை உள்ள வச்சவன் தான் பரலோக பாட்டை பாட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை உள்ள வச்சிருக்கிறவன் உலக பாட்டை தான் பாடுவான். உள்ளுக்கு பரலோகத்தை வைங்க. உள்ளுக்கு இந்த கம்யூனியன் திருவிருந்து எங்க இருக்கணும்? திருவிருந்து மேஜை, அப்ப மேஜை எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். திருவிருந்துக்காக ஏங்கணும், தவிக்கணும். நம்ம உள்ளம் தவிக்கும். திருவிருந்து வேணுமே, மாசம் தொடங்கியாச்சு, நமக்கு திருவிருந்தில் அட்டன் பண்ணணுமே, பங்கெடுக்கணுமே. திருவிருந்து மேஜை, சபை, பலிபீடம் எல்லாம் எங்க இருக்கணும்? உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க அவங்களுக்கு இதயத்தில் சுமக்கணும். ஒரு பாஸ்டர் தான் விசுவாசிகளை அட்ரஸை தொலைய விட்டுட்டு அவன் வந்தானா வரலையான்னு தெரியாம வாழ்றது ஊழியம் கிடையாது. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இதயத்தில் வைக்கணும். அதனால தான் ஆதி காலங்களில் பிரதான ஆசாரியன் 12 கோத்திர பிதாக்களுடைய பேரை எழுதி 12 விசேஷித்த கற்களில் 12 நாமங்கள் பொறித்து அதை எடுத்து அவன் மார்பதக்கமாய் கட்டி கொள்வான். அவனுக்கு பதக்கமே மக்கள் தான். அவனுக்கு வேறு பதக்கம் பொன்னாடை அல்லது மற்ற பதக்கங்கள் கிடையாது. மக்கள் தான் பதக்கம். எங்களுக்கு நீங்க தான், பவுல் சொல்றார், நீங்க தான் எங்களுக்கு கிரீடமா இருக்கிறீங்கன்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அது சொல்றாரு உள்ளையும் புறம்பும். அதாவது 1 ராஜாக்கள் 6:21 இருக்கு. உள்ளும் புறமும் பசும் பொன் தகட்டால் மூடினான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த ஆலயம் உள்ளும் புறமும் பொன் தகடால் மூடப்படணும். நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கும் போதும் மகிமையா, பொண்ணுன்னா மகிமையை காட்டுது, பரலோகத்தை காட்டுது. இங்க வந்தா பரலோகத்துக்கு வந்த மாதிரி இருந்தால் தான் நீங்க வருவீங்க, சந்தோஷமா வருவீங்க. அதோட புறம்பேயும் பொன் தகட்டால் மூடினான் சொன்னா அது உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க சம்பாத்தியம், உங்க வாகனங்கள், உங்களுடைய கட்டடங்கள்,
உங்களுடைய வீடுகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய கல்வி, உங்களுடைய ப்ரமோஷன், அதெல்லாம் புறம்பானவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள என்ன இருக்குங்கிறதா முக்கியம். ஒரு பெரிய மரம் திடீர்னு கீழே விழுந்துட்டு, ஏன் விழுந்தது, என்ன பிரச்சனை, அதில் பார்க்க அழகாக இருந்தது, விழுந்துட்டுது. யாரும் தள்ளலை, புயலும் இல்லை, காற்றும் அடிக்கலை, மரம் விழுந்துட்டுது. காரணம், உள்ளுக்கு அடிபாகத்தில் உள்ளுக்கு உளுத்து போய் புழுக்கள் பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாய் அரித்து 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 ஒரு நாள் அந்த மரம் விழுந்தது. அதே மாதிரி தான் நிறைய பேர் விசுவாசிகள் ஒரே நாளில் விழப்போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்னு இல்லை கேதுரு மரத்தை ஓங்கி வளருவான், அப்போ சைஸில் தான் வச்சுருக்காரு. ஆனால் நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு காரணம் உள்ளுக்கு உளுத்து போயிரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உள்ளுக்கு பலிபீடம் இல்லை, உள்ளுக்கு ஆலயம் இல்லை, உள்ளுக்கு இயேசுவின் வெளிப்பாடு இல்லை. அப்படி இருக்க போய் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க கருத்து, குப்பையில் உள்ள கருத்து, அங்கே உள்ள கருத்தை வாங்கி வாங்கி உள்ளே உளுத்து போய் உளுத்து போய் உளுத்து போய் ஒரு நாள் விழுந்து போவாங்க. நீ உலகத்தையே உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உலக கவலை தான் வரும். உலக கவலைக்கு இயேசு சொன்ன உவமை முள். நீங்கள் முள்ளைத்தானே உள்ளே வச்சுருக்கிறீங்க. உலக கவலை, லௌகீக மயக்கம். பசங்க என்ன செய்கிறது, உலகத்தில் இருக்கும்போது உலகம் கவலையாக இருக்கே, அது இல்லையே இது இல்லையே. ஜெபம் பண்ணு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுது. எதுக்கும் கர்த்தரை நம்புங்க. முடியலை, பாஸ்டர்கிட்ட வாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்போம். ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்திருக்கிற அவ்வளோ பேருக்கு ஒரு ஆசீர்வாத கொத்து கொத்தா எங்களுக்கு உள்ள கர்த்தர் ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்தால், பக்தி உள்ள பிள்ளையாக இருந்தால் எங்களுக்குள்ளே இருந்து எடுப்பீங்க அந்த பிளஸ்ஸிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறோம், கிருபையால் நிறைந்திருக்கிறோம். உள்ளே கொண்டு வச்சுக்கார் நிறையா. நீங்கள் தான் எடுக்கணும் அதை வெளியே. சில பாஸ்டர்கள் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டிருக்கிறேன். ஐயோ, அவங்க சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அர்த்தமில்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வேடிக்கை பண்ணணும் இடையில அவங்க திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தையை மக்கள் ரசிக்கலைன்ன உடனே மக்கள் ரசிக்கத்தக்க ஒரு காமெடி பேசி காமெடி பீஸாக மாறிடுவாங்க. ஒரு நகைச்சுவை மனுஷனாக, வெறும் நடிகர்களாக மாறி போகிற பாஸ்டர்களை பார்க்குறோம். ஆனால் மக்கள் இதை கூட கண்டுபிடிக்க முடியாத அப்பாவி மக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளே பார்க்காததுனால தானே ஆவியானவர்களை உட்பிரகாரத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தாவீது சொல்லும்போது சொன்னான், என் இருதயம் எனக்கு உள்ளே அனல் கொண்டது என்று அவன் சொல்லுகிறான். நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. பாருங்க, அதுக்கு தான் பைபிளை தியானிக்கிறோம். அதுக்கு தான் ஒரு ஓரமாக உட்கார்ந்து இயேசு செய்த நன்மைகளை தியானிக்கிறோம். அப்படி நம்ம தியானிக்கும் போது நம்ம தியானத்தில் என்னெல்லாம் வருது, சபை வருது, இயேசு வருகிறார், சபை வருகிறது, பலிபீடம் வருகிறது, திருவிருந்து மேஜை வருகிறது, காணிக்கை பாத்திரங்கள் வருகிறது. இதெல்லாம் நம்ம தியானிக்கிறோம். அவருடைய வசனங்கள் ஓனா வருது. ஆபிரகாமை பற்றி, ஈசாக்கை பற்றி ஓனா தியானிக்கிறோம். இப்படி தியானிக்கும் பொழுது அப்படியே தியானித்து கொண்டு அப்படியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே தியானிக்கிறோம். பெந்தெகோஸ்து எனும் நாள் வந்தபோது அப்படின்னு அவர் தியானித்து கொண்டிருக்கும் போதே உள்ளுக்கு ஒரு அனல் கொண்டு அக்கினி உள்ளுக்கு வர்றது தான் எழுப்புதல் அக்கினி. உள்ள ஒன்றும் இல்லாமல் வெறும் கையை தட்டி எல்லோரும் தான் கை தட்டுறாங்க. அரசியல்காரன் கை தட்டுறான், அங்கே கை தட்டுறான், ஆள் ஏதாவது நல்லது சொன்ன உடனே எல்லாரும் விசிலடிக்க கூட ஆரம்பிக்கிறாங்க கூட்டங்களில். அதெல்லாம் புறம்பே. உள்ளுக்கு என்ன இருக்குது? நிறைய பேருக்கு உள்ளுக்கு இயேசு இல்லை, இயேசுவை பற்றிய வெளிப்பாடு இல்லை, உள்ளுக்கு தரிசனம் இல்லை, உள்ளுக்கு சபை இல்லை, உள்ளுக்கு பாஸ்டரே இல்லை. சில இதயங்கள் உள்ளுக்கு பாஸ்டர் எங்கன்னா உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு உள்ளே தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதயத்தில் பாஸ்டர் இருக்கணும். அப்படி தான் பவுல் சொல்லுகிறார். அதுதான் பவுல் மேலே அவ்வளவு அன்பு மக்களுக்கு. பவுல் அப்போஸ்தலன் அவர் அடுத்த ஊருக்கு போகிறேன் கப்பல் ஏறின்னு சொன்னபோது தாங்க முடியாமல் விசுவாசிகளெல்லாம் கழுத்தை கெட்டி பிடிச்சா அழுதாங்க. வேதம் எவ்வளவு எங்கே இருக்குது, ஊழியக்காரருடைய மதிப்பும் அன்பும் எவ்வளவு உயரமாக இருக்குது. ஊழியக்காரருடைய மதிப்பெல்லாம் கெடுத்தது யார்? ஊழியக்காரங்க தான். ஊழியக்காரங்க பணம் ஆசைப்பிடிச்சு, ஊழியக்காரங்க மக்களை இதயத்தில் வைக்காம 12 கோத்திர பிதாக்களோட பேரை எழுதி மார்க் பதக்கத்தில் கட்டி வச்சுட்டு தான் பிரதான ஆசாரியன் போவான் தேவ சமூகத்தில். இதயத்தில் கட்டணும். இப்படி 12 இங்கிட்ட 6 இங்கிட்ட 6 12 எல்லா கோத்திர பேரும் எழுதுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 கோத்திரம். அப்போ 6 லட்சம் 60 லட்சம் மக்களையும் நெஞ்சில் சுமக்கிறவன் தான் ஒரு பிரதான ஆசாரியனாய் கருதப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். தாவீது சொல்றான், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, என் இருதயம் எனக்குள்ளே, எனக்கு உள்ளே சொல்லுங்கள், எனக்கு உள்ளே, என் இருதயம் எனக்கு உள்ளே.
ஹல்லேலூயா. அனல் கொண்டது என்றார் அவர். கர்த்தர் உள்ளதான் அனல் கொள்ளணும். அனல்னா சில பேர் கை தட்டினது அனல் சந்தோஷமாக இருக்கு. பாஸ்டர் நகைச்சுவையாக தான் சொன்னார். ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் மாயை. தேவ சபையின் கரைகள்னு நான் சொன்னாலும் தவறல்ல. உள்ளுக்கு அனல் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் மணவாட்டியினுடைய தவிப்பு பற்றி சொல்லியிருக்குது. மணவாட்டி சரீரமாகிய சபை, இயேசுனுடைய சபை, அதாவது விசுவாசிகளுடைய தவிப்பு என்ன அவங்க சொல்லியிருக்குது. ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்கு உள்ளே தவிக்கிறோம். உள்ளுக்கு தவிப்பு இருக்காங்கிறதான் கொஸ்டின். ஒரு தாயா இருந்தால் தான் தவிக்கும், பிள்ளைக்காக தவிக்கும். ஐயோ என் பிள்ளை என்னாகும் ஏதாகும். உதாரணமாக வைங்க, ஒரு பிள்ளை ஆழ் கிணறு, அந்த ஆழ் கிணறு தோண்டுகிற அந்த பைப்புக்குள்ளே விழுந்துட்டு ஒரு பிள்ளை அங்கே தவிக்கிறது யாராக இருக்கும்? அடுத்தவன் ரொம்ப ஞானம் பேசுவான், அது அறிவு பேசுவான். அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம், தத்துவம் பேசிக்கிட்டு நிற்பானுங்க. அந்த தவிக்கிறது ஒன்று தான், தாய் தான் அங்கே தவிக்கும். ஐயோ என் பிள்ளை ஐயோ என் பிள்ளை ஐயோ என் பிள்ளைன்னு அந்த ஆள் தவிக்கிறத நான் வர்ணிக்க முடியாது. தாயினுடைய தவிப்பை வர்ணிக்கிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது, அவ்வளவு தவிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே தவிப்பு தான் உங்களுக்கு உள்ளே இருக்கணும். உங்கள் மகன் ரட்சிக்கப்படாமல் போகும்போது, உங்கள் மகன் ரட்சிக்கப்படலை, உங்கள் மகன் தேவசித்தம் செய்யலை, உங்களுக்கு தவிப்பு இருக்கணும். உங்கள் மகள் ரட்சிக்கப்படலை அல்லது தேவசித்தம் செய்யலை அப்படின்னா ஒரு தாய் தகப்பன் தவிக்கணும். இளையகுமாரன் போயிட்டான், தவிச்சுக்கிட்டு வாசல்ல நின்னது யாரு? அவ அப்பா. தகப்பன் நின்றுட்டே இருக்கான், போய் தேடவும் மாட்டான், அது நீதி. போனவன் திரும்ப வரட்டும் நின்றுட்டே இருக்கார். ஆனால் அவர் மனசு உள்ள தவிக்கிறார். அவ அப்பாவை பார்த்தா ஏன் இங்கே நிற்காரு, இவ்வளோ தவிக்கிறவர் வெளியே ஏன் போய் தேடலைன்னு நினைப்போம். ஆனால் அவர் தவிக்கிறதோடு நின்றுட்டான், வரட்டும், மனம் திரும்பி வரட்டும். இதே மாதிரி தான் நம்முடைய தெய்வம் பரமபிதா தவிச்சுக்கிட்டு தான் இருக்கார். திருநெல்வேலி மக்கள் தன்னிடத்தில் வரும்படி, திரும்பி வரும்படி தவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களெல்லாம் ஏவுறார், போய் கூட்டம் எடுத்து போய் அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, 5 நாள் கூட்டம் நடத்து, செலவு பண்ணு. எவ்வளோ செலவு அதில் வச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம், பற்றாக்குறை இல்லாமலே சபையை நடத்தி கொண்டிருக்கலாம், பில்களை ஒழுங்காக கட்டிக்கிட்டு இருக்கலாம். கொண்டு போய் மைதானத்தில் கொட்டினா ஒரு தவிப்பில் தானே கொட்டுறோம். அங்கே என்ன விளம்பரம்? எங்களுக்கு விளம்பரமாக தேவையில்லை, இனி எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாய் தந்தை தவிப்பது போல சபை மக்கள் ஆத்துமாக்களுக்காக தவிக்கிறீங்களா? ஆத்துமாக்கள் எவ்வளோ உள்ளே இருக்கோ அவங்க தான் இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. உங்கள் உள்ளுக்கு ஒன்றுமே இல்லையே, அப்படி ஏன்னா ஆண்டவர் ஆத்துமாக்களை தரமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு உள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த திருநெல்வேலியில் இருக்கிற சகல ஜாதிகளும், இதான் வார்த்தை தான் எனக்கு ஆதியில் கொடுத்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் வந்த குப்பைகள் இந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு கோயில், இந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு கோயில்னு குப்பை விசுவாசிகள், குப்பை ஊழியக்காரங்க பண்ணது. இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரப்போறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவும் குப்பை. அருமையானவர்களே, சகல ஜாதிகளும், அதான் தேவனுடைய மனது. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா இன மக்களுக்கும், அவன் எந்த பாஷை பேசுகிறானோ, இன நேஷனாலிட்டிஸ், ஆல் நேஷனாலிட்டிஸ். அதனால தான் சொன்னார், உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கும் கேட்டார். அந்த பெரிய மனது இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சொல்றாரு, ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு வரும்படிக்கு நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த தவிப்பு யார் தவிக்கிறாங்களோ அவங்கள எடுக்கத்தான் இயேசு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தவிப்பும் இல்லாமல் சோறை பொங்கணும், சாப்பிட்டோம், ஹோட்டலில் சாப்பிட்டோம், குதூகலமாக நின்னோம், எல்லாம் ஒரே ஜாலி அப்படின்னா பரலோகம் இல்லை. அதை நினச்சி கொள்ளுங்க. இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் இங்கும் அங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இல்லை, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது என்றார். ஆண்டவர் உள்ளே பார்த்தார். பார்த்தீங்களா? அதான் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இதயத்தை உள்ளே பார்க்குறார். உள்ளே பார்க்குற பார்வை. இன்றைக்கி இந்த திருநெல்வேலி மக்கள் உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்குரிய பார்வையே அவங்ககிட்ட இல்லை. தே கேனாட், அவங்க பார்க்க மாட்டாங்க. நீ என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்ப, நீ என்ன மாதிரி வாழ்கிற, நீ எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்க, இந்த சர்ச்சுக்கு போனியே பெரிய வீடு கட்டியிருக்க, நல்ல கல்யாணம் ஆச்சு, நல்ல காரியம், அதைத்தான் மக்கள் பார்ப்பாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வெளியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன? உனக்கு ஒரு வீடை தேவன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? உன் உடம்புல நல்ல சுகத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இந்த மக்களுக்கு உனக்கு உள்ளே பார்க்க முடியாது, உனக்கு உள்ளே என்ன நடக்குது பார்க்க முடியாது.
அதனால் வெளியே பார்த்துட்டு போட்டோம் என்று வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக தேவன் உள்ளே தான் பார்க்குறார். உள்ளே எவ்வளவு ஜபம், உள்ளே எவ்வளவு உபவாசம். உபவாசம்னா என்னது? அது உள்ளே இருக்க வேண்டியது. அதில் நிறைய சட்டத்திட்டங்கள் கிடையாது. தண்ணி குடிக்கிறோமோ, கொஞ்சம் கஞ்சை குடிக்கிறோமோ, அல்லது உங்கள் உடம்புக்கு தக்கப்படி நீங்கள் எதையாவது சாப்பிட்டுக்கிடுறீங்களோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை. உபவாசங்கிறது இதயத்துக்குள்ளே இருக்காது. கர்த்தருக்கு சோதனை. இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும்னா அது உள்ளே இருக்க வேண்டியது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தசமபாகம் எங்கே இருக்கணும்? உள்ளே இருந்தால் தான் கரெக்டாக அந்த மாதம் சம்பளம் வாங்கணும், மொத்த வேலையாக செய்வோம். தசமபாகம் சின்ன சபையில் நடத்தும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அதை நினச்சி இல்லை, பட் கர்த்தர் செயல்களை நினச்சி முழங்காலில் நின்று கொடுப்பாங்க. அது அப்போ எனக்கு தெரியல. அப்போ அப்படி தான் நானும் பழக்கலை, ஆவியானவர் பழக்கினார். சம்பளம் வாங்கிட்டு நேரம் வருவாங்க, அந்த கவரோடு வருவாங்க, முழங்காலில் நின்று என் கையில் கொடுப்பாங்க. நான் ஜெபம் பண்ணி, அதை என்னன்னு பார்க்க மாட்டேன், எவ்வளோன்னு பார்க்க மாட்டேன், அப்படியே ஜெபம் பண்ணி அவங்க கையில் கொடுப்பேன். முழங்காலில் நின்னே தசமபாகத்தை அவங்க எடுத்து நீட்டுவாங்க. அதை வாங்கி அவங்கள ஆசீர்வதிச்சா. அந்த டைமில் எனக்கு வயசு ரொம்ப குறைவு. ஆனால் மக்கள் பெரிய பெரிய ஆட்களை முழங்கால் போடுவாங்களேன்னா உள்ளத்தில் அந்த தசமபாகம் இருக்கிறதுனால தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தசமபாகத்தை ஒரு பாஸ்டர் சொன்னால் அதை இன்னொரு பிரசங்கியார் தசமம் கேட்காங்கன்னு அந்த ஆள் இந்த குப்பைகளை பேசுவாங்க. அது உங்கள் இதயத்தில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளுக்கு இருந்தால் எவ்வளோ சந்தோஷம். தசமபாகம் உள்ளுக்கு இருக்கணும், பலிபீடம் உள்ளுக்கு இருக்கணும், திருவிருந்து உள்ளுக்கு இருக்கணும், பாஸ்டர் உங்களுக்கு உள்ளே இருக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் உள்ளே இருந்து தான் வெளியே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் என்னை எடுத்து உட்பிரகாரங்களில் கொண்டு போனார்ங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை இந்த பெந்தெகோஸ்தே நாளில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி பாருங்க. அதற்காக எனக்கு உள்ளே நேற்று இந்த வசனத்தை தியானிக்கும். நாங்கள் எல்லா மனுஷருக்கும் புத்தி சொல்லி, கொலோசியர் 1:28-29 28ஆம் வசனத்தில் என்ன இருக்குன்னா, நாங்கள் எல்லா மனுஷருக்கும் புத்தி சொல்லி, சகலவித ஞானத்தோடு புத்தி சொல்லி, எல்லா மனுஷரையும் தேவனுக்கு முன்பாக தேறினவர்களாக நிறுத்தணும். இதற்காக எங்களுக்கு உள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறோம். தேவ மனிதர்கள் போராடி பிரயாசப்படுறது புத்தி சொல்லி. ஒரு விசுவாசிக்கு 1000 புத்தி குறைஞ்சது வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நடவடிக்கையில் ஒவ்வொன்றுக்கும் புத்திமதி வேணும். புத்தி வாலிபர்கள் யார்கிட்ட போய் புத்தி கேட்குறாங்க? சின்ன ஊழியக்காரங்க யார்கிட்ட புத்திமதி கேட்குறாங்க? புத்திமதியை இல்லாதவங்க அவங்க எப்படி ஒப்பேறுவாங்க? பவுல் சொல்கிற 28ஆம் வசனத்தை கொலோசியர் 1:28 வாசித்து பாருங்க. எல்லா மனுஷருக்கும் சகல புத்தி. இன்னைக்கு புத்தியே கேட்காத ஊழியக்காரங்க எப்படி அவங்க கர்த்தர் சித்தம் செய்வாங்க? புறம்பே இருக்கிற மக்களுக்கு முன்பாக ஓஹோன்னு தெரியும், உள்ளுக்கு உளுத்து போனவங்க. ஏன்னா புத்தி கேட்காதவங்க. உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு யார் புத்திமதி சொல்கிறாங்க? நீங்கள் நினைப்பீங்க எனக்கு எதுக்கு புத்திமதி? பிரதர், ஒரு விசுவாசியா மனவாட்டியா இருக்கணும்னா 1000 புத்திமதி எங்கிருந்து சொல்லணும்? பைபிள்ல இருந்து சொல்லணும். வேதாகம புத்திமதி. ஒரு அப்பா பிள்ளைக்கு புத்திமதி சொல்வது போல, ஒரு அம்மா பிள்ளைக்கு புத்திமதி சொல்வது போல. அப்பா அம்மா புத்திமதி தான் கரெக்டாக இருக்கும் ஒரு விதத்தில். ஆனால் ஆவிக்குரிய தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரங்க புத்திமதியை சொல்லும்போது நீங்கள் கேட்டால் அது எவ்வளோ பெருசு. ஆனால் நீங்களே சொல்லுங்கள், புத்திமதி கேட்காத ஒரு காலத்துக்கு வந்துட்டோம். நீ என்ன சொல்கிற? நான் என்ன கேட்குறேன்? மேடையில் பேசணுன்னா பேசிட்டு கிளம்பி போ. நாங்கள் முடிஞ்சால் காணிக்கை கொடுப்போம், நினச்சா கொடுப்போம், இல்லைனா கொடுக்க மாட்டோம். இப்படி புத்தியே கேட்காத சுய புத்தியின் சொல்லி தெளிவாக சொல்லிக்க நீதிமொழிகள். நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. ஆனால் எல்லாரும் சுய புத்தியில் போய் முள்ளில் உதச்சி பள்ளத்தில் விழுந்து காணாமல் போன ஆடாக காணாமல் போய் இப்படி தான் வாழ்கிறார்கள். புத்தி இல்லாத கடைசியில் மணவாளன் வரும்பொழுது புத்தி இல்லாத கன்னிகைகளாக நிற்பாங்க. ஏன்னா புத்தி கேட்கலையே இவங்க. அதனால தான் நீதிமொழிகள் 3:1 வசனத்தில் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன். பைபிளிலிருந்து புத்திமதி, தேவன் நடத்துதலிருந்து புத்திமதி. நாங்கள் சும்மா புத்திமதி இல்லை. கம்ப்யூட்டரை பார்த்து புத்திமதி சொல்ல மாட்டோம், ஜோசியம் பார்த்து புத்திமதி சொல்ல மாட்டோம். ஜோசியக்காரங்க புது புது மோதிரம் வளையலை போட்டுட்டு புத்திமதி சொல்ல பார்ப்பாங்க. நாங்கள் டாக்டர் புத்திமதி சொல்ல
டாக்டர் சொல்கிற புத்திமதி இல்லை, நாங்கள் சொல்கிறது தேவனுடைய ஆவியானவர் சொல்கிற புத்திமதி. எது ஜெயிக்கும்? இதுதான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேதம் பற்றி சொல்லியிருக்கிறது பாருங்க. இந்த வசனத்தில் சங்கீதம் 40:8 போட்டிருக்குது. சங்கீதம் 40:8 உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது. இன்னும் அழகான வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் எங்கே இருக்குது? உள்ளத்தில் இருக்குது. நியாயப்பிரமாணம்னா ஒழுங்கு, சபை ஒழுங்கு, குடும்ப ஒழுங்கு, பொருளாதார ஒழுங்கு, சரியா? கற்புள்ள வேலைகளோ உண்மை உள்ள வேலைகளோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அந்த ஒழுங்கெல்லாம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்கணும் பிரதர் ஒழுங்கு. சும்மா டிக்டேட் பண்ணுற நேரத்தில் மட்டும் கீழ்ப்படிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி போகக்கூடாது. சொன்ன ஒழுங்கை மறக்கிறதுனா உள்ள ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். ஒரு சில ஆட்களுக்கு அந்த தினம் சொல்லணும் ஒழுங்கு, தட் மீன்ஸ் உள்ளுக்கு ஒழுங்கு இல்லை. நியாயப்பிரமாணம் உள்ளுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுனுடைய பிரமாணங்கள்லாம் உள்ளே இருக்கும். இயேசுடைய பிரமாணம் இப்போ நியாயப்பிரமாணமாக இல்லை, அது கிருபை பிரமாணமாக வந்து நமக்குள்ளே இருக்கு. கிருபையாக அந்த ஒழுங்கை நம்ம கை கொள்வோம். இது சமாதானமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 51:6 சொல்லுகிறது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உண்மை எங்கே இருக்கணும்? 4 பேர் பார்க்குற இடத்துல உண்மை, பார்க்காத இடத்துல தாறுமாறாக நடக்கிறதல்ல. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை தேடுகிறீர். அடியாளத்தில் உள்ள ஞானம், இருதயத்தில் இருக்கிற உண்மையை தான் கர்த்தர் தேடி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளுக்கு உண்மை இருக்கா? எல்லாரும் பார்க்கும்போது உண்மையாக ஜெபம் பண்ணுறவங்க தனியாக விட்டுருங்க, அவன் உண்மையாக ஜெபம் பண்ண மாட்டேன்றான். உள்ளுக்கு உண்மை இருக்கணும். தேவனுடைய பிரமாணங்கள் உள்ளுக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36:27 சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து, எங்கே வைத்து? உங்களுடைய உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் கை கொள்ளவும் பண்ணுவேன். ஐ வில் மேக் யூ டு ஒபே அண்ட் டூ சோ. பிரமாணத்தை உள்ள வைப்பேன், நீங்கள் நடப்பீங்க, நடக்க பண்ணுவேன். 10 கட்டளையில் எழுதி கொடுத்தார், 2 கற்பலகையில் உடைச்சிட்டாங்க. விசுவாசிகள் உடைச்சிருவாங்க ஈஸியாக. கோபத்தில் உடைக்கிறவங்க இருக்காங்க, குடும்ப பிரச்சனையினால் உடைக்கிறவங்க இருக்காங்க, குடும்பத்தினுடைய வலுக்கட்டாய நிலைமையில் உடைக்கிறவங்க உண்டு, அவசர புத்தியில் உடைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் பிரமாணத்தை உடைக்காமல் உள்ளே பாதுகாக்கிறதுக்கு தான் உபவாசமும் ஜபமும் அபிஷேகமும் கிருபையும் வேணும். ஏன் சனிக்கிழமை தோறும் உபவாசம் இருக்கிறோன்னா என்ன? எங்களுக்கு என்ன உபவாசம் பண்ணணும்? உள்ளுக்கு ஆண்டு கொடுத்த பிரமாணங்களை உடைக்காமல் கை கொள்ளணும்னா உபவாசம் இருந்தால் முடியும். ஆனால் விசுவாசிகள் உபவாசம் இல்லை, புத்தியும் இல்லை, புத்தி கேட்கவும் மாட்டீங்கன்னா சிக்கல். எனக்கு என்ன, வருகையில் நீங்கள் எப்படி நிற்பீங்கிறது தான் முக்கியம். கன்னிகைகளாக இருப்பீங்க, சபை விசுவாசிகளாக இருப்பீங்க, ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகளாக இருப்பீங்க. கதவு அடைக்கப்படும். அதுக்கப்புறம் ஓலமிட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் புத்தியை வாங்க போகிறோம், எண்ணெயை வாங்க போகிறோம்னு போயும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் காலம். எல்லாரும் இப்படி புத்திமதி கொடுக்கறது இல்லை. நான் அதையும் பார்த்துட்டு வந்தேன் தமிழ்நாட்டில். ஆனால் ஆத்திர அவசரமாக ஒரு பிரசங்கத்தை 3 பாயிண்ட்டை பண்ணிட்டு போய் காணிக்கை எடுத்துட்டு ஆட்களை அனுப்பி விடுற உலகமாக போச்சு. சபைகள் அப்படி தான் போச்சு. பாஸ்டர் எங்கள் லைஃப்பில் தலையிட மாட்டார், டீசெண்டாக மேடையில் வருவார், 3 பாயிண்ட்டை பேசுவார், ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். நாங்களும் காணிக்கை தசமபாத்தை போட்டு நாங்களும் கிளம்பிடுவோம். எதுக்கு? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவ்வளோ பேருக்கும் புத்தி சொல்லுதல் என்கிறதே ஒரு வரம். 28 வரங்களில் ஒரு வரம் புத்தி சொல்லுதல் என்னும் வரம். எக்ஸாஸ்டேஷன், கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி புத்தி சொல்லி, பெண்ணுக்கு புத்தி, மாப்பிள்ளைக்கு புத்தி, வயதானவங்களுக்கு புத்தி, தாய்க்கு புத்தி, தந்தைக்கு புத்தி, உதவி பாஸ்டருக்கு 1000 புத்தி தேவை. இல்லைனா அது புத்தி கோணிக்கிட்டு தான் கிடக்கும். உதவி பாஸ்டர்களாக இருக்கிறவங்க என்ன தெரியும் அவங்களுக்கு? அவங்களுக்கு எவ்வளோ புத்திமதி தேவை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறாரு, இப்படி எல்லா மனுஷனுக்கும் புத்தி சொல்கிறதுக்கு இதற்காக எனக்கு உள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமையின்படி உள்ளுக்கு ஒரு ஜெனரேட்டர் மாதிரி ஒரு வல்லமை வேலை செய்யலாம். அதை வச்சு தான் புத்தி சொல்கிறது எல்லாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தியை, மகனே நீ புத்தியை கேள், உனக்கு சமாதானம், உனக்கு அறிவு உண்டாகணுமானா புத்தியை கேள், நீ பரலோகம் வரணுமானா புத்தியை கேள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனும் கொடுக்குற வார்த்தைகளை உதாசீனப்படுத்தாதே. பெரும்பாலுள்ள ஸ்திரியை பற்றி வேதம் சொல்லுகிறதில் ஒவ்வொரு இடத்த நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க.
எல்லாரும் பெரும்பாலுள்ள ஸ்திரியை பற்றி பேசுகிறாங்க. அவள் தொட்டால் வல்லமை புறப்பட்டது, சோகமானாள். ஆனால் அதுக்கு முந்தியே அவளுடைய உள்ளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதைத்தான் மத்தேயு 9:21 பார்க்குறோம். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடுவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு, அங்கே ஃபஸ்ட்டு அங்கேயே தேவன் பார்த்துட்டார். நீங்கள் உள்ளத்தில் என்ன எண்றீங்க, வாட் யூ டிட்டர்மைன் ஆர் வாட் யூ டிசைட் இன்சைடு, இயேசுவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் அப்படின்ட்டு அவள் ஃபஸ்ட்டு உள்ளுக்கு பிளான் பண்ணிட்டான். அதனால் எந்த கூட்டமும் அவளை தடுக்க முடியாது. அங்கே ஏகப்பட்ட கூட்டம். அது இப்படிப்பட்ட ஒரு பெண் இடிச்சுக்கிட்டு போனால் யார் பாப்பா, பொறுப்பா? இவ இடிச்சு எந்த வெக்கத்தையும் பார்க்கல, எந்த டிஸ்டர்பன்ஸையும் பார்க்கல. ஏன்னா உள்ளுக்கு பிளான் பண்ணிட்டா, இயேசுவை தொட்டு எனக்கு சுகம் வரும்னு. உள்ளுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்குது? இயேசுவை தொடு இருக்கிற பிளான். பிரசங்கியாரை நம்பி வாழும். இயேசு இப்பொழுதே உங்களை தொடுகிறாருன்னா அந்த வார்த்தையை நம்பிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களாம் பிளான் பண்ணணும். நீங்கள் சொல்லணும், நான் இன்றைக்கு சபைக்கு போகிறேன், இயேசுவை தொடுவேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட உங்கள் வாழ்க்கையில் வீணாகக்கூடாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நினைக்காதீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஜெபம் பண்ணி தப்பிச்சிடலாம், நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மனவாட்டி உருவாக்கப்படுகிறாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஒரு சம்பவம் பைபிளில் சொல்லியிருக்குது. சமாரியாவில் பெரிய பஞ்சம் வந்திருந்த போது, அந்த பெரிய பஞ்சம் சமாரியாவில், அப்போது பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெரிய பஞ்சம். அந்த நேரத்தில் பார்த்தா ராஜா அந்த மதில் மேலே ஏறி நடந்து வர்றார். மதில் மேலே ஏறி நடந்து வந்தால் இந்த ஸ்திரீகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் பிள்ளைகளை தான் சாப்பிட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு ராஜாவே, நாங்கள் என்ன பண்ணுவோம்னு ஓலமிடுறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே ராஜா தன்னுடைய அழகான ராஜரீக இந்த ராயல் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டானா. உள்ளுக்கு ரெட்டு உடித்திருந்ததை மனுஷர்கள் மக்கள் பார்த்தார்கள்னு, ஜனங்கள் பார்த்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 6:14 இருக்குது. உள்ளுக்கு ரெட்டு உடுத்திட்டான் ராஜா. நாட்டில் பஞ்சம், நாட்டில் பிள்ளைய சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவு கொடிய பஞ்சம். அப்போ ராஜா என்ன பண்ணிட்டாரு, உள்ளுக்கு உபவாச ட்ரெஸ், ரெட்டு துக்கத்தின் வஸ்திரத்தை உடுத்திட்டு மேலே ஷோ மாதிரி தான் அந்த ராஜா ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கார். இயேசுவை என்ன நினைக்கிறீங்க? அவர் இயேசு ஒரு விதத்தில் ராஜா, இன்னொரு விதத்தில் உள்ளுக்கு ரெட்டு உடுத்தி தான் துக்கம் நிறைந்தவராய்த்தான் இந்த உலகத்தில் வந்தார். அருமையான நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள், ஆனால் உள்ளுக்கு என்ன இருக்குது? உள்ளுக்கு என்ன இருக்குது? உள்ளுக்கு பாரம் இருக்கா, கவலை இருக்குதா, தேவனை தேடுறீங்களா, மக்கள்லாம் இயேசுவை தேடணும் என்ற தாகம் இருக்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உள்ளே பார்க்கணும். நான் அதே போல் இசைக்கேல ஆண்டவர் தூக்கி அவனை எடுத்து உள்ளே கொண்டு போய் இந்த ஜனங்கள் செய்கிற அருவறுப்புகளை பாருன்னு காட்டினாராம். அதெல்லாம் அடுத்த செய்தியில் வருது. அருவறுப்புகளை பாரு. இன்றைக்கி இதை தொடர்ந்து விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க வெளியில் பார்த்தா நல்ல விசுவாசிகளாக தெரியுது, நல்ல ஊழியக்காரங்களாக தெரியுது. உள்ளுக்கு இருக்கிற அருவறுப்புகளை இனி ஒரு 7-10 வசனம் இருக்குது, அவ்வளவும் நான் சொல்லி காட்டினா இனி எப்படிப்பட்ட மக்களெல்லாம் வர்றாங்கன்னா யாரை. அதனால தான் மனுஷங்க வச்சு ஊழியம் செய்கிறதுன்னா சில நேரம் வெறுப்பாக இருக்கும், சில நேரம் கசப்பாக இருக்கும், சில நேரம் வேண்டான்னு தோணும், சில நேரம். ஆனாலும் அதனால் இயேசு உலகத்தில் பிறந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக அப்படின்னார். இயேசுக்கு இதெல்லாம் தெரியும். ஒவ்வொருத்தன் எவ்வளோ துரோகம் பண்ணுவான், ஒருத்தன் எவ்வளோ தப்பு பண்ணுவான்லாம் தெரியும். ஆனால் நீ ஒருத்தனையும் வெறுக்காத, பகைக்காத. நீ உள்ளுக்குள்ள யாரையும் வெறுப்பாக வைக்காத. வாயளவில் ஒருத்தனை நீ திட்டலாம், உள்ளுக்கு ஒருத்தன் மேலே வெறுப்பு வைக்காதன்னு சொல்லி எங்களை அழகாக நடத்தி வந்திருக்கிறார். நாங்கள் உள்ளுக்கு தடுமாறணும், உள்ளுக்கு பின்வாங்கணும் அப்படின்னா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன்னா எங்களுக்கு உள்ளே தான் ஆசீர்வாதத்தெல்லாம் வச்சுருக்கார். எங்களுக்கு உள்ளே இருந்து எல்லா புறஜாதிகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரவங்க போகிறவங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், மைதானத்தை ஆசீர்வதிப்பார். இப்போ எங்களை நாங்கள் சொல்கிறது மட்டும் பெருசு இல்லை, இதே மாதிரி தான் நீங்கள்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி மட்டும் அல்ல, சாராளுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்குள்ளே இருந்து திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அதை நம்புங்க. நீ கேளுங்க அவர்கிட்ட, எப்படி ஆண்டவரே எனக்குள்ளே நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, எனக்குள்ளே நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க நீர் வாக்கு பண்ணியிருக்கும்போது, உனக்குள் சகல ஜனங்களும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னு இந்த மாதம் நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். நீர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை வெளியே எடுத்து மக்களை சந்தியும் சொல்லுங்கள்.
கர்த்தரிடத்தில் பேசுங்க. இந்த வாரம் பிரசங்கத்தை ஜபமாக மாற்றுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உங்கள் ஜப குறிப்பாக வடிவம் எடுக்கட்டும். வேறு எதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களை நீங்கள் உருவாக மாட்டீங்க. பிரசங்கம் அப்படியே ஜப விண்ணப்பமாக மாற்றி கொடுங்க. இப்போ நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். வேதத்தை புஸ்தகத்தை நீங்கள் சேரில் வைத்து விட்டு எழும்புங்க. வெளியே ஒன்றும் ஷோ காட்ட வேண்டாம். உள்ளுக்கு அழுக வருதா பாருங்கள், உள்ளுக்கு வேதனை இருக்கான்னு பாருங்கள், உள்ளுக்கு தவிப்பு இருக்கான்னு பாருங்கள். ஸ்தோத்திரம். சும்மா ஷோ காட்டிட்டு இருப்பா தம்பிமார், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள் யாரும் ஷோ காட்ட வேண்டாம். இன்னைக்கு எல்லாம் ஷோ காட்டிக்கிட்டு அலையிறாங்க தமிழ்நாட்டில். வேண்டாம் வேண்டாம். இயேசு வரும்போது அத்தனையும் கைவிடப்பட்டு போகும். நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது. உள்ளுக்கு ஒரு நேச அனல், ஹல்லேலூயா, நேச தழல், உள்ளுக்கு ஒரு அக்கினி எரியணும். மனக்கரமல தீஹுரியா மங்கத்த கஷக்கல மந்தரா. சில பேர் நினைப்பாங்க அந்நிய பாஷை எங்கேருந்து வருது. இன்னொருத்தர் பேசுகிற அந்நிய பாஷையை கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கும் அந்நிய பாஷை வரும்னு சொல்கிறது எவ்வளவு பகடி, எவ்வளவு பரியாசம் தெரியுமா? அது அந்நிய பாஷை உள்ளத்தின் அடி ஆழத்தில் இருந்தால் இறங்கி வரும். ஹல்லேலூயா. உள்ளே இருந்து வர்ற அந்நிய பாஷை நதி மாதிரி வரும். இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லும்போது என்னை விசுவாசனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும்னு சொன்னார். நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்கு உள்ளே, அந்த அந்நிய பாஷை உங்களுக்கு உள்ளே, உள்ளத்தை நிறைவினால் தான் அந்த நாக்கு அந்நிய பாஷையை பேசுதே தவிர. ஹல்லேலூயா. பேசுங்க. இப்பொழுது எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்கன்னு நாங்கள் சொன்ன பிறகு பேசுகிறீங்க பாருங்கள், அது அபத்தமானது, அது உண்மை கிடையாது. அது நீங்கள் பரியாசம் பண்ணுறீங்க. ஆவியானவரை எப்படி நீங்கள் பரியாசம் பண்ண முடியும்? தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தாழ்த்துங்க. ஆண்டவரே எனக்கு உள்ள சரிப்படுத்தும். உள்ளே உளுத்து போய் கிடக்கிறேன். நான் வெளியே தான் பார்த்தா அலங்காரமாக தெரிகிறேன். உள்ளுக்கு ரெட்டு வஸ்திரம், உள்ளுக்கு துக்கம், கவலை, இதை வச்சுட்டு வந்திருக்கிறேன். என்னை காப்பாற்றும். இயேசுவை பிடிங்க. எல்லாரும் இயேசுவை பிடிங்க. இயேசுவோட பாதத்தை எல்லாரும் பிடிங்க. பிடிச்சு தப்பிச்சு நீந்தி கரையை சேருங்க. ஹல்லேலூயா. ஒரு வெள்ளத்தில் விழுந்துட்டீங்கன்னு வைங்க, சொல்லுவோம் அவரவர் தப்பணும். ஏன்னா யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அவரவர் நீ கையை காலை அடிங்க, நீச்சல் அடிச்சுங்க, வருகிற சேருங்கன்னு சொல்கிறது போலத்தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் கைகாலை அடித்தாகிலும், கத்தி ஆகிலும், அழுதாகிலும், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உள்ளே இருந்த ஆசீர்வாதம் அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் எங்கும் பெருகும்படி ஜெபிக்கணும். தவிப்போட ஜெபம் பண்ணுங்க. உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. கத்தி கதறி அழுது ஜெபிக்கிறதுனா சில பேருக்கு பரியாசமாக தெரியும். அதை என்னத்துக்காக அழுது ஜெபிக்கணும்? இயேசு தான் உயிர் தெழுந்துட்டாரே, இனி ஜாலியாக ஜெபம் பண்ணலாம்னு அத்தனை பேருக்கும் அடி விழ போகுது. நண்பர்களே, கர்த்தர் உங்களை காப்பாற்றணும். கர்த்தர் என்னை காப்பாற்றணும். பலிபீடத்தை காக்கணும். இந்த சபையை காக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் ஒரு 2 அல்லது 3 நிமிடம் இயேசுவேன்னு சொல்லுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன். பொறுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன். சபை தலைவர், பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் முறையில் இந்த சபைக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் நான் வாட்ச் பண்ணிட்டு வரேன். ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் ஓடி வந்து உங்கள் கையை பிடிச்சி பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க எனக்கு தோணும். அந்த மாதிரி இதயத்தோட உள்ளுக்கு தான் அந்த வரவேற்பெல்லாம் எனக்கு இருக்குது. உள்ளுக்கு இருக்குது, நிறைய வரவேற்பு இருக்குது. உங்களை பற்றி நல்ல எண்ணம் நிறைய இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்து காணிக்கை கொடுக்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க. சில தங்களுடைய ஆபரணங்களை கூட காணிக்கையாக கொடுக்கும்போது என்ன நாங்கள் உங்களை சொல்கிறது, எந்த அன்போ தெரியலையே. இது எத்தனை பெரிய அன்பு, விவரிக்க முடியாத அன்பு, சொல்லி முடியாத ஈவு உங்களுக்குள்ளே இருக்க நினச்சி நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி திருவிருந்த நாளில் உங்கள் எல்லாரும் கரத்தை பிடிக்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்கிறேன். உங்களுக்கு உள்ளே உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உள்ளே ஆசீர்வதிக்கப்படுவாங்க என்று சொல்கிறேன். ஆமாம், ஒரு 2 அல்லது 3 நிமிடம் நாம் கையை தட்டி இயேசுவேன்னு சொல்ல போகிறோம். அந்த நேரம் உங்களுக்கு உள்ளே இருந்து தான் அந்நிய பாஷை வரணும். சும்மா பழச பேசி காலத்தை போக்காதீங்க. கர்த்தர் புதிதாக செய்கிறவர். இது நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் சொல்ல. உடம்புல நோய் போயிடும். எதனால பலவீனங்கள்லாம் தெய்வீக சுகங்கிறது உங்கள் இதயத்தில் இருக்கணும். நான் எனக்கு தெய்வீக சுகத்தில் தான் இருப்பேன் என்று நீங்கள் இதயத்தில் இருக்க. இதயம் நிறைய மருந்து டாக்டர்னு முக்கியப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இயேசு எப்படி சுகமாக்குவார்? அதனால அத்தனையும் கேன்சல் பண்ணிட்டு இயேசுவே நீ சுகம் கொடுக்கணும், அந்த பேரை சொல்லி கூப்பிடணும். ஹல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி இயேசுவேன்னு இப்ப சொல்ல முடியும். சோத்ரா.